நெக்ஸ்ட் வந்து நியூகினியா. நியூகினியான்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்கிற ஒரு ஐலாண்ட், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் ஐலாண்ட் சொல்றாங்க. ஸோ லொக்கேட்டட் இந்த பார்த்தீங்கன்னா ஓசியானிக் சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓசியானிக் ரீஜன் சொல்லுவாங்க. ஓசியானிக் ரீஜன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். பசிபிக் ரீஜன்ல இந்த ரீஜன், அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு இந்த பக்கம் இருக்க ரீஜன்லாம் ஓசியானிக் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ அதான் ஓசியானிக் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டொரஸ் ஸ்ட்ரைட்னு ஒரு ஸ்ட்ரைட் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து பிரிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு டொரஸ் ஸ்ட்ரைட்னு ஒரு ஸ்ட்ரைட் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு டொரஸ் ஸ்ட்ரைட்னு ஒரு ஸ்ட்ரைட் இருக்கு. ஸோ இது ஆஸ்திரேலியாவுக்கு இதுக்கும் பிரிக்குது. ஸ்ட்ரைட்னா என்னன்னு சொல்லிடுறேன், 2 கடல் பகுதியை பிரிக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து ஸ்ட்ரைட்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அப்போ ஆஸ்திரேலியாவும் பாப்புவா நியூகினியாவும் பிரிக்கிறது தான் வந்து டொரஸ் ஸ்ட்ரைட்னு சொல்லுவோம். ஸோ அது இந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போர்னியா. போர்னியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிற ஏரியா. ஸோ இந்த ரீஜன் சவுத் சைனா சி, சரிங்களா? சவுத் சைனா சீன்றதே ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற ஒரு பிளேஸ், சரிங்களா? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைனாவோட 9 டேஷ் லைன் வச்சு நமக்கு வந்து பிரச்சனை வரும். ஆல்ரெடி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து 9 டேஷ் லைன் பற்றி கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற அந்த ஐலாண்டில் வந்து யாருக்கு உரிமையானது அப்படின்ற மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த போர்னியோ ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா புருனைன்னு ஒரு கண்ட்ரி அங்கே தான் இருக்குது. ஸோ மலேசியா வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவோட கண்ட்ரியும் இந்த இடத்துல தான் இருக்குது, சரிங்களா? மலேசியாவுக்கும் புருனையில் ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க கண்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தோனேஷியாவோடது, சரிங்களா? ஸோ அப்போது 3 பிளேஸுமே இந்த ஒரே ஒரு ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கு டெரிட்டோரியை, சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாவிலே மிகப்பெரிய ஒரு ஐலாண்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஐலாண்டை.